ஒரு முக்கியமான எக்ஸல் ஃபைலுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க. அந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ண முடியல. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த வீடியோவில் உங்களுடைய பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் எக்ஸல் ஃபைலை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பார்க்க போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இங்கே 2 ஃபைல் இருக்குது. ஒன்று கம்ப்ளீட்டாக என்கிரிப்டட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. சேல்ஸ் சம்மரிங்கிற இந்த ஃபைல் கம்ப்ளீட்டாக என்கிரிப்ட் ஆயிருக்கு. அதாவது அந்த ஃபைலை நீங்கள் பார்க்கணும், அதில் ஒர்க் பண்ணணும்னாலே பாஸ்வேர்ட் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். அப்போ தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆக போகிறதே கிடையாது. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் ஒரே வழி. வேற எந்த விதத்தில் இருந்தும் இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியவே முடியாது. ரெண்டாவது, கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஆனால் இந்த பேஜில், இந்த ஷீட்டில் எதையுமே நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது டைப் பண்ணணும், எடிட் பண்ணணும், நத்திங். ஏன்னா இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. ஸோ அன்ப்ரொடெக்ட் ஷீட்டுன்னு கொடுத்துட்டோம்னா பாஸ்வேர்ட் சரியா நம்ம கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகும். இல்லைங்கிற பட்சத்தில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் ரிமூவ் ஆகாது. இப்போ இதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாஸ்ஃபேப் ஃபார் எக்ஸல் அப்படிங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிள். இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, ரெக்கவர் எக்ஸல் ஓப்பன் பாஸ்வேர்ட். அதாவது நான் முன்னாடி ஒரு ஃபைல் காமிச்சேன் பார்த்தீங்களா, என்கிரிப்ஷன். ஃபைல் ஓப்பன் ஆகணும்னாலே பாஸ்வேர்ட் கேட்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிமூவ் எக்ஸல் ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங். ரெண்டாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, ஃபைல் ஓப்பன் ஆயிருச்சு, உள்ளே இருக்கக்கூடிய கான்டென்ட்டை பார்க்கலாம். ஆனால் இந்த ஷீட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிருக்கு, கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போது 2 விதமான சிச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லையும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. அண்ட் கடைசியில் இந்த அப்ளிகேஷனை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் அப்ளை ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபைலை நாம் ரெக்கவர் பண்ணுவோம். ஸோ ரிமூவ் எக்ஸல் ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ளை ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ரிமூவ்னு ஒரு கிளிக் கொடுத்தா போதும். அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் ஆயிருச்சு. ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தோம்னா பாஸ்ஃபேப் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு தனியான லொக்கேஷனில் அன்லாக் பண்ண எக்ஸல் ஃபைல் வந்தாச்சு. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகுது. அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நாம் இப்போது எடிட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா முடியும். நோ ப்ராப்ளம். ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அன்ப்ரொடெக்ட் அப்படின்னு இல்லை. திருப்பி இந்த ஷீட்டை வேணா நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ என்கிரிப்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெக்கவர் எக்ஸல் ஓப்பன் பாஸ்வேர்ட் இந்த ஆப்ஷனுக்கே போயிடலாம். முதல்ல ஃபைலை ஆட் பண்ணிப்போம். ஃபைலை நீங்கள் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை அனலைஸ் பண்ணி அதில் என்ன விதமான ப்ரொடெக்ஷன், பாஸ்வேர்ட் நீங்கள் எப்படி கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடும். இப்போது இந்த ஃபைலை ரெக்கவர் பண்ணுறதுக்கு 3 விதமான ரெக்கவரி மெத்தட்ஸ் இருக்குது. டிக்ஷனரி அட்டாக், ப்ரூட் ஃபோர்ஸ் வித் மாஸ்க் அட்டாக், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். இதை புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சில காமனான பாஸ்வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி 123, அட்மின் 123, பாஸ்வேர்ட்னே கொடுக்கறது, வெல்கம் 2024, இந்த மாதிரி காமனான பாஸ்வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதுதான் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த டிக்ஷனரி அட்டாக்கை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே இன்பில்டாக அங்கே என்ன இருக்குது, ஒரு டிக்ஷனரி இருக்குது. கவனிச்சிங்களா? த லேட்டஸ்ட் டிக்ஷனரி ஹேஸ் பீன் டவுன்லோடட். ஓகே, இல்லை நான் ஒரு டிக்ஷனரி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். பட் அங்கே இருக்கக்கூடியதே பெஸ்ட் இன் கிளாஸ். ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், டிக்ஷனரி அட்டாக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். இதுவே பாஸ்வேர்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரூட் ஃபோர்ஸ் வித் மாஸ்க் அட்டாக் போயிடலாம். அதாவது என்னுடைய பாஸ்வேர்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி என்ன வரும், நான் இதை தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும், கடைசியில் இந்த நம்பர் வரும் எனக்கு தெரியும், இல்லை இத்தனை டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் தான் நான் கொடுத்துருந்தேன், இவ்வளோ கேரக்டர்ஸ் தான் என் பாஸ்வேர்டில் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் வித் மாஸ்க் அட்டாக்கு போயிடலாம். அதுக்கான செட்டிங்ஸையும் இங்கே கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுக்க முடியும். ஒருவேளை பாஸ்வேர்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் போயிடலாம். பட் இப்போ எனக்கு பாஸ்வேர்டில் நான் கொடுத்த சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. அதனால ப்ரூட் ஃபோர்ஸ் வித் மாஸ்க் அட்டாக் போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ பாஸ்வேர்டோட லென்த்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு இருக்கு.
எனக்கு எப்போவுமே யூசுவலாக ஒரு பழக்கம் 8 கேரக்டர்ஸ் கொடுக்கறது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவ்வளோதான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறதுனால 8 அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டர் செட். லோயர் கேஸ் இருக்குமா, அப்பர் கேஸ் இருக்குமா, நம்பர்ஸ் இருக்குமா, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்குமான்ட்டு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் அதையும் என்ன பண்ணுறேன், எடுத்துடுறேன். நம்பர்ஸ் நிச்சயமாகவே அங்கே இருக்குது. அது மாத்திரம் இல்லை, லோயர் கேஸ் நான் கொடுக்கவே இல்லை, பட் அப்பர் கேஸ் கண்டிப்பாக அங்கே இருக்குது. அப்பர் கேஸ் எனக்கு நல்லாவே தெரியும், என்லெஸ் நாலேஜ் அப்படிங்கிறதுனால ப்ரிஃபிக்ஸுக்கு நான் இகே அப்படிங்கிறது தான் கேப்ஸில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஈவன் நாம் கொடுத்த கேரக்டர் செட்டில் இந்த கேரக்டர்ஸ் மாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், இல்லை இந்த நம்பர்ஸ் மாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ரெக்கவரி இன்னும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடியறதுக்கு தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஐடியாவை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நடந்து முடியும். அதுதான் உண்மை. அதே மாதிரி மினிமம் பாஸ்வேர்ட் லென்த் இருக்கு இல்லையா, இதை 1ல இருந்து, ஏன்னா 8 கேரக்டர்ஸ் எனக்கு தெரியும், ஆல்ரெடி நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால மினிமம் பாஸ்வேர்ட் லென்த்தை 4க்கு வச்சுக்கிறேன். ஏன்னா 1ன்னு வச்சுட்டேன்னா காம்பினேஷன் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டேரெக்டாக 4 மெயின்டைன் பண்ணிவிட்டு அண்ட் ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கவனிச்சிங்கன்னா கரெக்டாக 4 கேரக்டர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ பாஸ்வேர்ட் செக் ஆகுது, எவ்வளோ டைம் இது வரைக்கும் எடுத்திருக்கு, சர்ச்சோட ஸ்பீட் என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக போயிட்டுருக்கு. எஸ், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் the program has found the encryption password for the document அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் இதுதான் அந்த பாஸ்வேர்டும் கூட. ஸோ காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே அண்ட் அந்த ஃபைலோட பாஸ்வேர்டு என்னன்னு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் மாதிரி பார்த்தீங்கன்னா தனி ஃபோல்டரில் நமக்கு ஒரு அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா வரல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்த மாதிரி வரல. இது டைரெக்டாக அந்த ஃபைலையே நம்ம ஓப்பன் பண்ணி அதில் அந்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது இந்த ஃபைலில் மேக்ரோஸ் இருக்குது, அதனால் வருது, நோ ப்ராப்ளம். ஸோ இப்படி எக்ஸல் ஃபைலை ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போது இந்த பாஸ்வேப் ஃபார் எக்ஸல் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் பின்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணும்போது இந்த பேஜுக்கு தான் நீங்கள் வருவீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நமக்கு டாப்பில் பாருங்கள் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஆல்சோ கீழேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. விண்டோஸ் அண்ட் மேக் 2 பிளாட்ஃபார்முக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, அந்த செட்டப் ஃபைலை ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ண வேண்டிதான். ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சாச்சு. ஃபினிஷ் அண்ட் லான்ச். ஆல்சோ நீங்கள் பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதிலே உங்களுக்கு பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பின்டு கமெண்ட்டில் இருக்குது, ஆல்சோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல், நீங்கள் மறந்து போன உங்களுடைய ஃபைலை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.